நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் ஆரம்பத்தில் மீன ராசியில் இருப்பார். அதுக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு மேலே எங்கே வர்றாரு, நம்முடைய மேச ராசிக்கு வந்துடுவார். இந்த மேச ராசிக்குள்ளே சூரியன் வரும் காலம்தான் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் புத்தாண்டாக கருதுவோம். அப்போ தமிழ் புத்தாண்டு துவக்கமே எங்கே வருது, நம்மளுடைய ஏப்ரல் மாதத்தில் தான் வருது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க, இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக அல்லது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி வச்சா ஃபஸ்ட்டு சூரியன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், அதுக்கடுத்து குரு பகவான். நம்ம அதாவது மாதக்கோள்களான முடிச்சுட்டு சுக்கிரனை முடித்த பிறகு யார் பார்க்குறோம், நம்ம வருட கிரகங்களை பார்க்குறோம். குரு, சனி பகவான், ராகு பகவான். இந்த 9 கிரகங்களில் மேக்ஸிமம் 8 கிரகங்களை நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மாதத்துக்கு 2.5, அதாவது ஒரு நாளைக்கு 2.5 நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி போய்கிட்டே இருப்பார். அது தின பலன்களில் வந்துடும். அப்போ இந்த மாத பலனில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக எடுத்துக்கிறது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த கிரகங்களில் மையமாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட்டாக வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இந்த மாத பலனை எடுத்திருக்கோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு, இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட பிற்பகுதி சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே முயற்சி எடுங்க. இந்த ஏப்ரல் 15 உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக அது துவக்கமாக இருக்க போகுது. அப்போ ஏப்ரல் 15க்கு பிறகு உங்களுடைய மனசு என்ன பண்ண போகுது, ஒரு சிறப்பான விஷயங்களை நோக்கி மட்டுமே பயணிக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். மனதுக்கு பிடித்த விஷயங்கள் மட்டும்தான் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் செய்வீங்க. செய்வதற்கான வாய்ப்பு மட்டும்தான் உண்டாகும். குடும்பத்தில் உங்களுடைய உறவுகள் அனைவரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே பாசம் காட்ட வாய்ப்பு உண்டு. அதேபோல் இந்த வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர்லாம் பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருந்தாலும் சரி, ஓகேவா, அல்லது பாஸ்போர்ட் எடுப்பதற்கான முயற்சி எடுப்பதாக இருந்தாலும் சரி, உறுதியாக 15ஆம் தேதிக்கு மேலே செயல்படுத்துங்க. உங்களுக்கான ஒரு என்ன சொன்னால் சரியான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் சரி, ஸோ அதுலேருந்து என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களை ரிலீஸ் பண்ணி நீங்கள் உங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஏப்ரல் 15க்கு மேலே சிம்ம ராசிக்கு வரப்போகுது. அதேபோல் கடன் பிரச்சனையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணனே தெரியாமல் முடிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா இந்த 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தது. 15க்கு மேலே உங்களால் நிறையா விஷயங்களை இயக்க முடியும். அதெல்லாம் அப்புறம் 15 வரையும் எதுவுமே பண்ணக்கூடாதா, அந்த 15ஆம் தேதி வரையும் நாங்கள் எதுவுமே செயல்படுத்தக்கூடாதா அப்படிலாம் உங்களுக்குள்ள கேள்வி வரலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, எது முக்கியமான விஷயமோ, எது செஞ்சால் அந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை அடையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களோ அத்தனை விதமாக நல்ல விஷயங்கள் என்ன பண்ணுங்கள், 15ஆம் தேதிக்கு மேலே தொடங்குங்கள். தொடக்கத்திலிருந்தே வெற்றி. அப்போ 15க்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணுங்கள். இதை செஞ்சால் என்ன நன்மை வரும், இதை செய்யலைன்னா என்ன கஷ்டம் வரும், இல்லை என்ன குழப்பம் வரும் அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ணி வைக்கிறதுக்கான காலம்தான். ஓகேவா, சிந்தித்து செயல்படு அப்படிம்போம் பார்த்தீங்களா. அப்போ 15ஆம் தேதி வரையும் ஒவ்வொரு விஷயங்கள் உள்ள நுணுக்கங்கள் ப்ளஸ் மைனஸை என்ன பண்ணுங்கள், சிந்திக்க ஆரம்பிங்க. அந்த சிந்தித்த விஷயங்களை
15ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக செயல்படுத்துங்க. இந்த தமிழ் புத்தாண்டு என்பது உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் என்னென்னா, நீங்கள் அதை ரியாலிட்டியாக உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, அந்த சில அழுத்தங்கள், சில பிரச்சனைகள், புரிதல் இல்லாத தன்மை, எவ்வளோ அதாவது சொன்னால் சில சிம்மராசி என்பவர்களுக்கு பணம் நிறையா இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. எல்லா விஷயங்களும் உங்கள் கையில் இருக்கும். ஓகேவா? சாப்பாடு இருக்கும், தூங்குறதுக்கு வீடு இருக்கும், கையில் செலவுக்கு பணம் இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் நீ இருக்கக்கூடிய சூழ்நிலை கோச்சார கிரகங்கள் கொடுத்துருக்கும். ஸோ அப்போ விரக்தியான தன்மையிலேருந்து எப்போ மீண்டு வருவேன், இந்த விரக்தியான சூழ்நிலையிலேருந்து எப்போ நான் நகர்ந்து வருவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த 15க்கு மேலே மாற்றம் என்பது சிம்ம ராசிக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ 15ஆம் தேதி வரையும் நீங்கள் எல்லா விஷயங்களிலும் எந்த ஸ்டெப் எடுப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மிகப்பெரிய முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரி, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். முடிஞ்சளவு போராடுவதை விட தள்ளி போடுவது பெஸ்ட்டு அப்படிம்போம்ல, அதே மாதிரி யாரையும் புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறாத நபர்களை விட்டு வெளியேறிடுங்க, அல்லது கொஞ்சம் தள்ளியாக வந்துடுங்க. 15ஆம் தேதிக்கு மேலே புரிய வைங்க. நிம்மதியாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்குற செயல்பாடுகள் ஏற்றத்துடன் செயல்படும் என்பது உண்மை.